பண்ருட்டி அருகே தனி ஊராட்சி வேண்டி கிராம மக்கள் எஸ்ஐஆர் என்னும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த விண்ணப்பத்தை வாங்க மறுத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்துள்ள சிறுவத்தூர் ஏரிபாளையம் கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் 1000த்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக தனி ஊராட்சி வேண்டி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த படிவத்தை வழங்க வந்த ஊழியர்களிடம் வாங்க மறுத்த நிலையில் அப்பகுதிக்கு வந்த பண்ருட்டி வட்டாட்சியர்கள் மற்றும் கிராம நிர்வாக அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஆம்பூர் அடுத்த ஆலாங்குப்பத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த ஆலாங்குப்பம் கிராமத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி மேற்கொள்ள வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் வீடு வீடாக சென்று வாக்காளர் கணக்கீட்டு படிவம் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இப்பணியை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சிவசவுந்தரவள்ளி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதில் ஆம்பூர் வட்டாட்சியர் ரேவதி மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் உடனிருந்தனர். ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சிப்காட் சாலையில் உறங்கிக் கொண்டிருந்த 10க்கும் மேற்பட்ட மாடுகள் மீது தனியார் தொழிற்சாலை பேருந்துகள் அடுத்தடுத்து மோதியதில் 8 மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் அருகே செலையனூர் கிராமத்தில் உள்ள மாடுகள் அருகே உள்ள ஏரி பகுதிகளுக்கு மேய்ச்சலுக்காக சென்ற மாடுகள் சிப்காட் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக சுற்றித் திரிந்தது. அப்போது அந்த வழியாக தனியார் தொழிற்சாலைக்கு வந்த பேருந்துகள் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகள் மீது அடுத்தடுத்து மோதியும் ஏறி இறங்கியுள்ளது. இந்த விபத்தில் 8 மாடுகள் பரிதாபமாக இறந்த நிலையில் மேலும் 2 மாடுகள் படுகாயமடைந்தன. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தொழிற்சாலை பேருந்துகள் மோதி 8 மாடுகள் இறந்த நிலையில் மாட்டின் உரிமையாளர்கள் உயிரிழந்த மாடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எல்லா கட்சித் தலைவர்களையும் போன்று விஜயும் தன் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக திமுக தாவைக்கு இடையேதான் போட்டி என்கிறார் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கருத்து தெரிவித்துள்ளார். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், அம்மா அவர்களால் நீக்கி வைக்கப்பட்ட டிடிவி தினகரன் அதிமுகவை அபகரிக்க முயன்றதாகவும் அது முடியாததால் ஏதேதோ பேசுகிறார் என்றும் கடுமையாக விமர்சித்து பேசினார். மேலும் டிடிவி தினகரன் கட்சி ஆரம்பித்து 4 ஆண்டுகளில் எந்த ஒரு போராட்டமும் நடத்தியது உண்டா என்று கேள்வி எழுப்பிய அவர், திமுகவிற்கு மறைமுகமாக பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார் என்று குற்றம் சாட்டி பேசினார். தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக, தொண்டர்களுக்கு உற்சாகம் ஏற்படுத்துவதற்காக, தொண்டர்களுக்கு எதிர்காலம் இருக்கு என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நம்ம தான் போட்டி சொல்றோம். இப்ப நீங்க அன்புமணி ராமதாஸ் அண்ணன் போய் நீங்க கேளுங்க, உங்களுக்கு யார் போட்டி அப்படின்னு, திமுக தான் போட்டின்னு சொல்றாங்க. நீங்க தேமுதிக போய் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அந்நியார் கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற அந்த கழகத்தை இந்த கண்ணை இமை காப்பது போல் கட்டி காத்து தொண்டர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரே, மதுரைக்கு பெருமை சேர்த்து அந்நியார் அவர் இடத்துல போய் கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, திமுக தான் எங்களுக்கு போட்டின்னு சொல்லுவாங்க. நாங்க என்ன சொல்றோம், இப்படி திமுக போட்டின்னு சொல்ற கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியும். அது காலம் இன்னும் இருக்குல்ல. ஜனவரி மாசம் தை பிறந்தா வழி பிறக்கும். பொங்கல் பண்டிகையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேஷ்டி சேலை வரும் டிசம்பர் 5 முதல் விநியோகிக்கும் பணியை முதலமைச்சர் துவக்கி வைப்பார் என அமைச்சர் காந்தி பேட்டியளித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சென்டெக்ஸ் சார்பில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன விற்பனை நிலையத்தையும், காளிகாவளசில் 48 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்றுமதி விற்பனை நிலையத்தையும் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி, திமுக அரசு பொறுப்பேற்ற போது கோஆப்டெக்ஸ் 9 கோடி நஷ்டத்தில் இயங்கி வந்தது. பொங்கலுக்கு வழங்கப்படும் இலவச வேஷ்டி சேலை உற்பத்திக்கான உத்தரவுகள் கூட்டுறவு சங்கங்களுக்கு முன்கூட்டியே வழங்கப்படுகிறது என்றும் டிசம்பர் 5 முதல் வேஷ்டி சேலைகள் வழங்கப்படும் என தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.